அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாறை மீன் தலை குழம்பு செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். மீனை சுத்தமாக க்ளீன் பண்ணி அலசி தலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்ச தலையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. மீனை நல்லா ஒன் சைடு திருப்பி விட்டு இந்த அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், மூடி வச்சுருங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சீரகம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இந்த பக்குவத்தில் வெங்காயம் தக்காளி அந்த காரெல்லாம் கரெக்டாக வதங்கி வரணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போது நான் கருப்பு புளி தாங்க வச்சுருக்கேன். அது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இந்த டைமில் நான் வறுத்து வச்ச மீனை இப்போ சேர்த்துக்கிறேன் ஒன்று ஒன்றா. அவ்வளோதாங்க. ஒரு முறை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மீன் வேகணும். ஏற்கனவே மீன் வெந்திருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான பாறை மீன் தலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபாலோ மீ.